அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் எதுவும் நடக்கும். கூட்டணியில வந்து கூட்டணி அரசியல் வந்து எந்த நேரத்துல வேணாலும், எப்படி வேணாலும், யார் கூட வேணாலும் கூட்டணிக்கு போவாங்க அப்படின்றதுக்கு கடந்த கால உதாரணங்கள் நெறைய இருக்கு. அந்த உதாரணங்கள் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இன்றைய சூழல்ல வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து தாவேக விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட கூட்டணி போறதுக்கான அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதற்கான வேலைகள் வந்து அதாவது திரைமறைவுல வந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? விஜய் அவர்கள் வந்து கூட்டணி விரும்புறதாகவும், என்டிஏ வந்து எப்படியாவது விஜய வந்து கூட்டணிக்குள்ள இழுத்து போட்டு, ஒரு பெரிய மாஸ் கிரவுடா வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்ற மாரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப முட்டுக்கட்டையா நிக்கிறாரு. அதாவது விஜய் உள்ள வர்றதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னும் வந்து கிரீன் சிக்னல் காமிக்கல அப்படின்ற மாரியும், அரசியல் வட்டாரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சர்ச்சையான ஒரு செய்திகள் வந்து போய்க்கிட்டே இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பேச போறோம். தாவேகா சார்புல இருந்து நாங்க வந்து யார்கிட்டயுமே கூட்டணிலாம் பேசல அப்படின்ற மாரியே வந்து அறிக்கையே வந்துருச்சு. பாஜகவும் அத மறுத்துட்டாங்க. அதிமுகவும் வந்து நாங்களும் யார்ட்டயுமே கூட்டணிலாம் பேசல அப்படின்ற மாரி மறுத்துட்டாங்க. ஆனா கூட்டணி, தேர்தல் அரசியல் இதெல்லாம் வந்து வெளிப்படையா பத்திரிகைக்காரங்கள்ட்ட சொல்லியோ, அல்லது வந்து ஊடகங்கள்ட்ட சொல்லியோ, அல்லது பொதுமக்கள்ட்ட சொல்லியோ, அந்த மாரிலாம் நடக்காது. திரைமறைவர்கள தலைவரும் பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல வந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் இவங்களுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. ஒரு தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் வந்து அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து முன்னாடியே வந்து பொதுக்குழு கூட்டமோ அல்லது செயற்குழு கூட்டத்திலே வந்து ஒரு ஒரு வார்த்தையை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. கூட்டணியை பத்தி முழு கூட்டணியை பத்தி முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரத்தை வந்து தலைவராகிய உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து எல்லா கட்சியிலையும் போடுவாங்க. அது போடுறதே இதுக்காக தான். ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேச போறோம். தாவேகாவோட நிலைப்பாடுனா அவங்க பேக்ரவுண்ட்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்டிஏ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏன் வந்து இதை வந்து மறுக்கிறாரு, தாவேகா உள்ள வர்றதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏன் விரும்பல அப்படின்றதை பத்தியும் டீட்டெயிலா பேச போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான தினசரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். தாவேகா விஜய் அவர்கள் வந்து இப்போ சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு. 3வது கட்டமா வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லியில போயிட்டு வந்தாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஜயை நீங்க வந்து பார்த்திருக்க முடியும். வெளியில வரும்போது அந்த மேற்கூரையை வந்து ஓபன் பண்ணிட்டு மேல நின்றுக்கிட்டு கையை அசைச்சுக்கிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு ஏதோ வந்து ஒரு 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 வெற்றி விழாவுக்கு போயிட்டு வர மாதிரியும், ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டு வர மாதிரியும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்ல தான் வந்தார். ஒரு சிபிஐ விசாரணைக்கு 41 பேரை வந்து 41 பேர் மரணம் சம்பந்தமா ஒரு சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. அந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு அவர் வெளியில வர காட்சிகள் வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. என்னடா அது, இது வந்து உண்மையிலே வந்து சிபிஐ விசாரணை நடந்ததா, இல்ல வேற ஏதாவது வந்து இவர் பார்ட்டிக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. அந்த அந்த அவர் வெளியில வந்து அவர் மேல வந்து அங்க யாருமே கூட்டமே இல்லை, டிவிக்கேன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் தூணது அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதற்கு மத்தியில் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த அரசியல் களத்துல வந்து கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு. தாவேகா வந்து என்டிஏ கூட்டணியில சேர்ந்துருது. 60 சீட்டு, 50 சீட்டு, துணை முதல்வர் பதவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு இதுவரைக்கும் அமைதி காத்த தாவேகா வந்து சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்த பின்னாடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இது வந்து வதந்தி, இதுல வந்து உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை வந்து அவர் கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்றா அதுதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டாவே இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி போயிருந்த இந்த அறிக்கையை கொடுத்துருந்தாங்கன்னா அதனால விசாரணை நடந்திருக்கதே வேற. அவர் விசாரணை முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்படியே டாட்டா காமிச்சிட்டு என்னமோ ஒரு வெற்றி வகை சொன்ன மாதிரி, தீர்ப்பே வந்துட்ட மாதிரி, நான் வந்து குற்றவாளியிலேருந்து தீர்ப்பே சொன்ன மாதிரி அப்படியே ஜாலியா சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்க மாட்டாரு. அது வேற மாதிரி சீன்ல வந்திருக்கும். ஸோ இப்பையில இருந்தே தெரியும் இதுக்கு திரைமறைவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. என்டி என்ன நினைக்கிறாங்க, அதாவது அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, பிஜேபி என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து ஒரு வலுவில்லாத கூட்டணியா இருக்கு. டிஎம்கே கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. அவங்க கூட்டணிக்கு அந்த கூட்டணியில எப்படியாவது காங்கிரஸ் வந்து உடைச்சு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அது வந்து முடியாத அந்த ஒரு சூழல் ஏற்பட்ட போது ரொம்பவே வந்து தயக்கம் காமிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி வந்து நம்ம கூட்டணி வந்து இன்னும் பலமா ஆகல. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மௌனம்,
சீட்டு பேரங்கள்ல வந்து அவரு காட்டுற அந்த அந்த தடை அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்டிஏ கூட்டணி இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா திமுக வந்து அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. அழகா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. 11 தேர்தல்கள் எப்படி வந்து அதிமுக கூட்டணி வந்து ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி 12வது முறையுமா அதிமுக கூட்டணியை ஜெயிச்சுட்டு அழகா வந்து 7வது முறையா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மீண்டும் முதல்வராயிருவார் அப்படின்ற அந்த ஒரு 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 விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா வந்து என்டிஏ நம்புது. அதாவது பாஜக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புது. அதுக்கு வந்து விஜய் அவர்களை வந்து உள்ள இழுத்தோம்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு டஃப்பாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஜெயிக்கிறது வந்துங்கிறது ஒரு 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 இழுபறி சூழ்நிலையில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பயங்கரமான ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கான்பிடண்டா வந்து நம்புறாரு அமித்ஷா அவர்கள். அதனாலதான் வந்து எப்படியாவது விஜய் வந்து உள்ள இழுத்துறணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து அண்ணாமலை அவர்களோட இன்னைக்கு அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர்றதை வந்து முடிவெடுக்க வேண்டியது பழனிசாமி அவர்கள் தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ அவர் தான் முடிவெடுக்கணுமே தவிர நாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாஜகவுக்கு வந்து அவங்க தயாரா இருக்காங்க, அவங்க ரெடியா இருக்காங்க, அவங்க சம்மதத்தோட இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றத. அவங்க சைட்ல வந்து விஜய் கிட்ட பேசி சமாதானமெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து முட்டுக்கட்டையா நிக்கிறாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முட்டுக்கட்டையா நிக்கணும்? அவருக்கு ஒரு பலம் தானே. அந்த கூட்டணி வந்து ஜெயிச்சதுன்னா திமுக ஆட்சியை வந்து ஈஸியா கவிழ்த்துடலாமே, ஈஸியா வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிடலாமே. என்டிஏ கூட்டணியோட அதிமுக ஆட்சி வந்து இருக்குமே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே முதலமைச்சராக போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த என்டிஏ கூட்டணியில ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ஐடென்டிபிக்கல் ஃபேஸா வந்து நம்ம தான் இருக்கோம். ஸோ நம்மளை முதலமைச்சராக முன்னிறுத்தி தான் வந்து இந்த பிரச்சார பயணங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதிமுக வந்து இந்த இந்த கூட்டணியில வந்து அதிமுக வந்து ஒரு பெரும்பான்மை சக்தியா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து 2ஆம் கட்ட தலைவர் மாதிரி ஆயிடுவாரு. அதாவது செகண்ட் லெவல் ஃபேஸ் மாதிரி ஆயிடுவாரு. விஜய் அவர்களை முன்னிறுத்தியே வந்து என்டிஏ வந்து முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. விஜய் அவர்களை வந்து ஊர் ஊரா போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து என்டிஏவே பண்ணி கொடுக்கும். அதாவது பிஜேபியே வந்து பண்ணி கொடுக்கும். அப்படின்ற போது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டம்மி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களே நினைக்கிறாரு. நம்மளை வந்து ஒரு டம்மி ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோட தான் வந்து எடப்பாடி வந்து இருக்காரு. என்ன பயம் அப்படின்னா ஒருவேளை ஒரே ஒரு சான்ஸ்ல வந்து என்டிஏ வந்து ஜெயிச்சுட்டாங்க, ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல வந்து அவங்க என்னென்னலாம் வந்து அரசியல் பண்ணி என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி அந்த கட்சிகளை அபகரிச்சு அந்த கட்சிகளை இருக்க முதலமைச்சரை வந்து மாத்தி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அரசியல் வரலாறு. ஸோ அதை வந்து இங்கேயும் அப்ளை பண்ணிடுவாங்களா, இங்கேயும் நமக்கு வந்து அது பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வகையில பயப்படுறாரு. அதே சூழல்ல வந்து விஜய் அவர்கள் உள்ள வந்தாருன்னா விஜய் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளோட பேரும் நம்மளோட புகழும் நம்மளோட உழைப்பும் வந்து அங்க மங்களா போயிடும், அதாவது மழுங்கடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு. விஜய் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி கொடுத்தாலும் நாளைக்கே நம்மளை கவுத்துட்டு விஜய் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி விஜய் வந்து முதல்வராக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதை வந்து பாஜக பண்ணாதுன்றது என்ன உறுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் மனசுக்குள்ள அவர் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். விஜய் அவர்கள் வந்து கேட்கறது வந்து ஒரு 80 தொகுதி வந்து அல்லது 100 தொகுதி வந்து கேட்கிறாரு. அதாவது சரி பாதி கேட்கறதா வந்து அரசியல் பார்வையாளர்கள் வந்து சொல்றாங்க. 234 வந்து சரிபாதி வந்து 100 தொகுதிக்கு மேல வந்து கண்டிப்பா வந்து தாவேகாக்கு வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து டிமாண்ட் வைக்கிறதாகவும் துணை முதலமைச்சர் பதவியை தாண்டி வந்து 2.5 வருஷம் நானும் 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது முதல் 2.5 வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடுத்த 2.5 வருஷம் வந்து விஜய் அவர்களும் வந்து முதலமைச்சராக இருந்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டிமாண்டையும் வச்சிருக்காரு. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒத்துக்கவே முடியாததுனால துணை முதலமைச்சர் பதவி உறுதியா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு தாவேக்கால இருக்க முக்கால்வாசி பேர் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்க்குற நிர்மல்குமார்ல இருந்து செங்கோட்டையில இருந்து ஜேசிடி பிரபாகர்ல இருந்து நிறைய பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பிடிக்காம அவர் மேல கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்த தலைவர்கள் தான் இங்க 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்காங்க. அப்போ இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து
கூட்டணி அப்படின்னு பக்கத்துல போய் சிரிச்சுக்கிட்டு நிக்க முடியும். அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மன கஷ்டத்த குடுக்குமே அப்படின்ற மாரி யோசிச்சாலும், அத சமாதானப்படுத்துறதுக்கு பாஜக வந்து டிடிவி தினகரன் சொல்றாங்க. பாருங்க, டிடிவி தினகரன் வந்து நேத்து வரைக்கும் உங்கள வந்து திட்டிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்து உங்க கூட வந்து என் என் அருமை அண்ணன், பாசமிகு அண்ணன் அப்படின்ற மாரிலாம் உங்கள வந்து சொல்லலையா? உங்கள வந்து இப்ப திட்டுறதுல இல்ல பாத்தீங்களா? அப்படின்ற மாரிலாம் வந்து எட டிடிவி தினகரன் வந்து உதாரணம் காட்டுது பிஜேபி. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தான் வந்து அந்த பந்து இருக்கு. அதாவது தாவேக்கா உள்ள வர்றதுக்கான அந்த சாவி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தான் இருக்கு. இவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் வந்து தாவேக்கா வந்து உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி பிஜேபி வந்து நினைக்குது. பிஜேபி வந்து முடிவை தூக்கி எடப்பாடி கையில கொடுத்துட்டாங்க. இப்ப எடப்பாடி தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில தாவேக்கா வர்ற அந்த இன்சிடென்ட் இருக்கு. தாவேக்கா வந்து ஏன் வந்து கூட்டணியை விரும்புறாங்க? ஏன் தாவேக்கா வந்து தனித்து தானே நிற்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தானே முதலமைச்சர், எங்களை நோக்கி எல்லாரும் வாங்க, நாங்க வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி, பேசியே வந்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிற நிலைமைக்கு வந்ததுக்கான காரணங்களை வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களை யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோக்கள் இருக்கு. டீட்டெயிலா பேசியிருக்கோம் அதுல. ஏன் வந்து தாவேக்கா வந்து இப்ப கூட்டணியை வரும்போது தாவேக்காவுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் என்ன? விஜய் அவர்கள் வந்து ஏன் வந்து இன்னும் அமைதி காத்துக்கிட்டே இருக்காரு? அதாவது கூட்டணி இல்ல, நாங்க வந்து தனித்து தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து விஜய் ஏன் வந்து சொல்ல மாட்டாரு இப்போ வரைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நிறைய விஷயத்துக்கு வந்து அவர் வந்து கூட்டணி விரும்புறாரு அப்படின்ற அந்த ஒரு பதில் தான் வந்து பதிலா இருக்கும். தாவேக்கா வந்து கூட்டணியை விரும்புறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கரூர் சம்பவத்துல இருந்தே அவங்களோட கட்சி வந்து முடக்கப்பட்டிருக்கு. அவங்களோட செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு வந்து திருப்திகரமா இல்ல. அவரோட ரசிகர்களுக்கே வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையில நடந்த சில பல பிரச்சனைகள் வந்து அவரோட ரசிகர்களுக்கும் அவரோட தொண்டர்களுக்குமே சரி, அவரோட கட்சி நிர்வாகிகளுக்குமே சரி, அவங்கெல்லாம் வந்து விரும்பல அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபரா இருக்காரு. அவர் வந்து கட்சி தொண்டர்கள்டையுமே கட்சி நிர்வாகிகள்டையுமே வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்துறது வந்து ஒரு பெரிய அபூர்வமா இருக்கு. அவர் என்னைக்கு வந்து பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறாரோ அன்னைக்கு தான் வந்து விஜய் அவர்களே வந்து இந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களை பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காரு. பொது சம்பவங்கள் எதுக்குமே வந்து பேசுறது கிடையாது. பொது விஷயங்கள் எதுக்குமே வந்து குரல் கொடுக்கறது கிடையாது. இந்த சூழல்ல வந்து விஜய் அவர்களை வந்து நம்ம தனிச்சு நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கட்சிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தாவேக்கா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுப்படையா இருப்பாங்க இல்லையா? அதாவது பொது வாக்காளர்கள், பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது திமுக, அதிமுக பிடிக்காதவங்க, பிஜேபி பிடிக்காதவங்க, மற்ற கட்சிகளோட செயல்பாடுகள் பிடிக்காதவங்க, நாங்க வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, புதிய நம்பிக்கை விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஓட்டு போட்ட ஒரு குரூப் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க முற்றிலும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களோட செயல்பாடா இருக்கட்டும், அவரோட கட்சியோட செயல்பாடா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம தமிழ் மண்ணுக்கும், நம்ம சமுதாயத்துக்கும், நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்கும் அல்லது மாற்று அரசியலுக்கும் வந்து உடன்பட்டதாய் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க உணர ஆரம்பிச்சு அவங்களோட எதிர்ப்புகளை வந்து சோசியல் மீடியால நிறைய வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் அவர்களை யோசிச்சு தான் நம்ம முதல் தேர்தலில் வந்து கூட்டணி இல்லாம நம்ம போனோம்னா நமக்கு இருக்க அந்த கொஞ்சம் நெஞ்ச பலம், அந்த பலம் கூட நமக்கு பலவீனமா போயிடும். நம்மளோட பலவீனமா போயிடும். நமக்கு வந்து சாதகமா இருக்காது. நம்மளால ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து முடிவுக்கு வந்து வந்திருக்காரு. ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சா, பாஜக இருக்கிற கூட்டணியில வந்து நம்ம போய் சேர்ந்தோம்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்ற அந்த ஒரு பெரிய பழியை வந்து நம்ம வந்து சுமக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து திமுகவுக்கும் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கும் வந்து விஜய் வந்து மக்கள்கிட்ட வந்து தவறா பரப்பி விடுறதுக்கு விஜய் வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து அந்த ஒரே ஒரு ஆயுதமே போதும் அப்படின்ற மாதிரியும் அரசியல் வட்டாரங்கள்ல அவருக்கு வந்து அறிவுரைகள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவங்க வந்து கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதை தாண்டி அதுக்காக தான் வந்து ஓகே பாஜக கூட போய் சேராம அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போய் சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு இப்படி போயிடலாம். நாங்க வந்து பாஜக கூட போகல, பாஜக வந்து கொள்கை எதிரி தான் எங்களுக்கு, ஆனா வந்து அதிமுக வந்து எங்களுக்கு தோழமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ட்ராக்ல போகலான்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இந்த செய்திகள்லாம் தவறானது, இந்த செய்திகள் வந்து வதந்தி, இந்த செய்திகள் வந்து நம்ப வேண்டாம், நாங்க யாரு கூடயுமே கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களும் செய்தி தொடர்பாளர்களும் வந்து சொல்றது வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து சொல்றதுதான். ஆனா சம்பந்தப்பட்ட தலைவர் வந்து ஒரு 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 பேட்டியோ அல்லது வந்து ஒரு அவரோட அறிக்கையோ வந்து அவரோட தனிப்பட்ட ஒரு இதுல வந்து வரணும்.
நாங்க வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல, எங்க தலைமையில தான் கூட்டணி வைக்க போறோம், அதுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா விஜய் சொல்ற வரைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்க வந்து யாரு கூடயுமே கூட்டணி இல்லை, எங்களோட வேட்பாளர்கள் இவங்க தான் சொல்லிட்டு அந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ற வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து, இந்த பேச்சுக்கள் வந்து, இந்த வதந்திகள் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இந்த வதந்திகள் வந்து உண்மையாகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் அவர்களோட இந்த நிலைப்பாட்டுக்கு, அவரோட பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிலைப்பாட்டு, அதாவது விஜய் அவர்கள் வந்து வர்றதுல வந்து முழுமையா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு முழுமையான மனசு கிடையாது. அவரை ஏத்துக்கிறதுக்கு முழுமையான மனசு கிடையாது. அவரை ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் வந்து முழுமையான மனசு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. பாஜக என்ன நினைக்குதுன்னா, விஜய் வந்தாருன்னா இன்னும் வந்து நம்ம கூட்டணி வந்து பலமானதா மாறும். திமுக வந்து ஈஸியா வந்து வீழ்த்துறதுக்கு விஜய் அவர்களோட அந்த அந்த பெரிய கிரௌடு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்குன்ற நம்புறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.